அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தேவையான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டிசம்பர் 30 தினமணி நியூஸ் பேப்பரில் 3 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, ஒவ்வொரு நியூஸாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியிருக்காரு அப்படின்னு நியூஸில் போட்டிருக்காங்க. நேற்றே நம்ம பார்த்தோம். அதாவது வட இந்தியாவில் யமுனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்குது. அந்த நதிக்கு நிறைய துணை ஆறுகள் இருக்குது. அதில் கென் அப்படின்னு ஒரு துணையாறு இருக்குது, பெட்வா அப்படின்னு ஒரு துணையாறு இருக்குது. அதாவது இங்கே மேப்பில் பாருங்களேன், இது கென் அப்படிங்கிற துணையாறு, இது பெட்வா அப்படிங்கிற துணையாறு. இந்த 2 ஆறுகளையும் இப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 221 கிலோமீட்டர் அளவுக்கு கால்வாய் வெட்டி இணைக்க போகிறாங்க. அந்த திட்டத்தை பிரதமர் நேற்று தொடங்கி வச்சார். இந்த திட்டத்தை அடுத்த 8 ஆண்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த நதிநீர் இணைப்பால் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தாங்க. நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கென் பெட்வா அப்படிங்கிறது எதனுடைய துணை ஆறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்கே தவிர்த்து மற்றபடி கேட்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தௌதான் அப்படிங்கிற நீர்ப்பாசன திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையானது யமுனையின் துணை ஆறுகள் என்னென்ன, இதை மட்டும் பாருங்கள் போதும். அடுத்த நியூஸை பார்க்கலாமா? 2வது செய்தி மகளிர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடந்துச்சுங்க. அதில் இந்திய வீராங்கனை ஜெயிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா கோனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, மேடம் தான் கோனேரு ஹம்பி. இவங்க ஜெயிச்சிருக்காங்க. எந்த டைப்பில் ஜெயிச்சிருக்காங்கன்னா ரேபிட் செஸ் அப்படிங்கிற டைப்பில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு இந்தியாவுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. ஏன்னா போன வாரங்களில் நடந்த போட்டியில் தான் நம்மளுடைய இந்திய வீரர் ஜெயித்தார். குறிப்பாக யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. தமிழ்நாட்டுக்காரர் அவர் ஜெயித்தார். இப்போ கோனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டு தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா, உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். நியூயார்க்கில் நடந்துச்சு. யார் ஜெயித்தாங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது கோனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த 3 டைப்பாக கேட்க வேணால் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸை பார்க்கலாமா? கடைசி நியூஸை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக், நீங்கள் போடுற கமெண்ட்டு தான் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். உலகத்துடைய அதிவேக ரயிலை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ரயிலுக்கு பேர் CR 450. CR 450 இதை எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா சைனாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா. இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரயிலுடைய நேமை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். CR 450 இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னா, உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மிக அதிவேகமான ரயிலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது சயின்ஸ் அண்ட் டெக் அந்த டாப்பிக்கில் வரக்கூடியது. ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நம்ம பார்க்கலாம்.